இயேசுவின் கடைசி நிமிடங்கள். குற்றம் செய்யாதவருக்கு கிடைக்கப்பட்ட மரண தண்டனை. 6 முறை இரக்கமுள்ள நம் இயேசு மனிதனின் கைகளால் அடிக்கப்பட்டார். கசை அடியினால் தோளில் ஆழமாக வெட்டப்பட்டு தோளின் நுண்குழாய்கள் மற்றும் நரம்புகளிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. தோள்கள் பீந்து தொங்கிக் கொண்டிருந்தது. இயேசுவின் தலையில் சூட்டப்பட்ட முள் கிரீடம், இரத்தம் வழிந்த காயங்கள் காய்ந்து அவருடைய மேலங்கியில் ஒட்டி கொண்ட பின்புதான் மேலங்கியை கழற்ற வேண்டுமென்று ஏற்கனவே தந்திரமாய் யோசித்து வைத்திருந்த காவலர்கள் தோள்களோடும் காயங்களோடும் ஒட்டியிருந்த அவரின் மேலாடையை கழற்றும் போது உண்டான வழியை விவரித்து சொல்ல இயலாது. இதோ கல்வாரியை நோக்கிய பயணம் தொடங்கியது. 110 பவுண்ட் எடையுள்ள சிலுவை இயேசுவின் தோள் மேலே. ஏறக்குறைய 1/2 மைல் தூரம் மிகவும் நெருக்கமான குறுகலான பாதை. இயேசுவை கேலி செய்தார்கள். இயேசுவின் மேல் துப்பினார்கள். இயேசுவின் அனைத்து இரத்தமும் எருசலேமின் வீதிகளில் சிந்தியது. சொல்லனா துயரத்தோடு தன் பயணத்தை தொடர்கிறார் நம் இயேசு. இறுதியாக கொல்கத்தாவுக்கு இயேசு வந்தபோது தரையில் சிலுவையுடன் இயேசு விரைவாக மரத்திற்கு எதிராக தம் தோள்களால் பின்னோக்கி வீசப்பட்டார். இயேசுவை சிலுவையில் அறைந்த ஆணிகள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். மரணத்திற்காக, இயேசுவின் மரணத்திற்காக காத்திருந்தனர். உடல் வலியின் மிகுந்த வேதனையோடு நம் இயேசு சிலுவையில் தொங்குகிறார். எலும்புகளுக்கிடையே நரம்புகளின் வழியாய் ஊடுருவிய ஆணிகளினால் உண்டான வலி. ஒவ்வொரு மூச்சின் போதும் அவள் உடலில் இருந்து உயிர் பிரிந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இந்த வேதனை நீடித்தது. இந்த வேதனையின் போதுதான் இயேசு தன் அருகே இருந்த நல்ல கள்ளனுக்கு மன்னிப்பை வழங்கினார். தன்னை கேலி செய்து மிகவும் துன்புறுத்தி சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்கும்படி பிதாவிடம் வேண்டிக் கொள்கிறார். சிலுவையில் நீண்ட 6 மணி நேரத்திற்கு பிறகு சுவாசிக்கவே சிரமப்பட்டு முடிந்தது என்று இயேசு அறிவிக்கிறார். இறுதியாக இயேசு தன் ஜீவனை விட்டார். மதம்தான் இயேசுவை கொன்றது. அந்த மதத்தை உடைத்து சிலுவை மரணத்தின் மூலமாக தேவன் உறவை கொண்டு வந்தார். கிறிஸ்தவம் மதம் அல்ல, உறவு.